ஹலோ. நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ண ட்ரீஸ்ல எப்படி வீக்லி அப்சர்வேஷன்ஸ் பண்ணி அப்லோட் பண்றது பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ லாஸ்ட் டைம் நீங்க ட்ரீஸ ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ரெஜிஸ்டர் பண்ணோனே இந்த மாரி வந்திருக்கும். அது உங்க டேஷ்போர்ட்ல வந்து தெரியும். இதுதான் டேஷ்போர்ட். அதில நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ட்ரீஸ் எல்லாம் தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சரக்குன்றை எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஒரு மரத்த கண்காணிக்கும்போது, அது ஒரு சைடு நின்னு மட்டும் பார்க்காம, 4 சைடும் முடிஞ்ச அளவுக்கு போய் பார்த்து, எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் த பிளான்ட் இருக்கான்றத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணிட்டு, அ எப்படி அப்லோட் பண்றதுன்னா, இப்போ அந்த டேஷ்போர்ட்ல வந்து இந்த ஐ சிம்பல், ப்ளூ ஐ சிம்பல் மாரி இருக்கும். அத செலக்ட் பண்ண உடனே இந்த பேஜ் வந்துரும். அதில லீவ்ஸ செலக்ட் பண்ணீங்கன்னா, அதில ஃப்ரெஷ் லீவ்ஸ் இருக்கா? எவ்வளோ இருக்கு? மெச்சூர் லீவ்ஸ் இருக்கா? இல்ல டையிங் லீவ்ஸ் இருக்கான்ற நீங்க பார்த்த அப்சர்வேஷன்ஸ அப்படியே செலக்ட் பண்ணலாம். தெரியாததுக்கு டோன்ட் நோன்னு போட்டுறலாம். இப்போ பட்ஸ் உதாரணமா இந்த செடியில ஃபியூ இருந்தது. அதனால ஃபியூ போட்டேன். அப்புறம் ஃப்ரூட்ஸும் அதே மாரி ரைப்பா, அன்ரைப் மெனி இருக்கான்றது போடலாம். ஏதாவது அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா, அத இன்க்ளூட் பண்ணலாம். மேற்கொண்டு வேற ஏதாவது நோட்ஸ் அதில நீங்க ஆட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த அப்சர்வேஷன பத்தி அதையும் நீங்க ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். சேவ் பண்ணோம்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் இஸ் ரெடி.